அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பவர் டெக் அறிவுரை, உங்கள் ஜெனரேட்டர் பார்ட்னர். ஸோ நம்ம ஜெனரேட்டர் வாங்கும்பொழுது எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். நம்மளுக்கு 3 பேஸ் ஜெனரேட்டர் வாங்கிடுவோம் அப்படின்ட்டு எல்லாருமே நமக்கு ஏன்னா எங்களுக்கு நிறைய என்கொயரிஸ் வரும்போது அப்படி வரும் 3 பேஸ் ஜெனரேட்டர் அப்படின்ட்டு. பட் என்ன அப்படின்னா, நமக்கு என்ன லோடு இருக்கு, அதுக்கு என்ன ஜெனரேட்டர் வாங்கணுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லோயர் ரேட்டிங் ஜெனரேட்டர்ஸ் வாங்கும்போது நீங்க வந்து 3 பேஸ் இருக்கு, சிங்கிள் பேஸ் இருக்கு. ஸோ நம்மளோட லோடு என்னங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ லைக் ஒரு சின்ன ஆஃபீஸ் வாங்குறோம்னா லைட் இருக்கும், ஃபேன் இருக்கும், சிஸ்டம்ஸ் இருக்கும், ஏசிஸ் அப்கோர்ஸ் இருக்கும் கண்டிப்பா. ஆனா வந்து ஸ்பிளிட் ஏசியாஸ் தான் இருக்கும். ஸ்பிளிட் ஏசிங்கும் போது உங்களுக்கு சிங்கிள் பேஸ்ல தான் வருது. ஸோ டெஃபினட்டா நீங்க சிங்கிள் பேஸ் போறது தான் நல்லது. அன்பார்ச்சுனேட்டா நீங்க 3 பேஸ் எடுத்துட்டீங்கன்னா என்ன நடக்கும்னா, அப்போ ஆர்ஒய்பின்னு 3 பேஸ் இருக்கும். 3 பேஸ்க்கும் நீங்க ஈக்குவலா லோட வந்து பிரிச்சு குடுக்கணும். பிரிச்சு குடுக்குறது மட்டும் இல்லாம, நீங்க வந்து ஜென்செட் யூஸ் பண்ணும்போது 3 பேஸ்லயும் ஈவனா நீங்க லோட வந்து எடுத்தாகணும். அப்படி இல்லன்னா எந்த பேஸ்ல அதிகமா லோடு போகுதோ, அதற்கான காயில் வந்து நிச்சயமா கொஞ்ச நாள்ல ப்ராப்ளம் பண்ணும். அதாவது உங்களோட ஆல்டர்னேட்டரோட காயில் எரிஞ்சு போகும். திரும்ப நீங்க ரீவைண்டிங் பண்ணுவீங்க. இத வந்து நாங்க அன்பேலன்ஸ் லோடுன்னு சொல்லுவோம். உங்களோட லோடு என்னன்றத இயர்லியராவே அஸ் எ டீலர் யார்ட்ட நீங்க வாங்குறீங்களோ அவங்கள்ட்ட சொல்லிட்டு, அதுக்கு தகுந்தாப்படியான ஜெனரேட்டர் வாங்கிட்டீங்கன்னா நல்லது. நன்றி.